தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டியுள்ளார். தொகுதி வரையறை பற்றி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அச்சத்தை, கவலையை தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. இருந்தாலும் மத்திய அரசு எதை பற்றி, ஒன்றிய அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்பொழுது 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அவசரமாக நாடாளுமன்ற அவசர கூட்டத்தை கூட்டி அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற துடிக்கிறது. அது தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் அறிஞர்களும் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த பேச்சு தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று திடீரென்று இந்த நாடாளுமன்ற கூட்ட தொடர்பான அறிவிப்பு வந்தவுடன் தன்னுடைய கண்டனத்தை மிகவும் கடுமையாக முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் கூட்டி நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் தொடர்பான பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு மக்களையே ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் இது தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாருமே எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதேபோல ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித உழைப்பையும் கொடுக்காமல், எதையும் செயல்படுத்தாமல் திடீரென்று முதலமைச்சர் நாற்காலில் வந்து அமர்ந்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற நடிகரும் இந்த ஒரு வார்த்தை கூட பாஜக அரசை பற்றி குற்றம் குறை எதுவுமே சொல்ல தயாராக இல்லை. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டி பேசிக் கொண்டிருக்கும் அந்த கட்சியின் தலைவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசி வருகிறாரே தவிர பாஜக செய்யும் தவறுகளை, தமிழ்நாட்டுக்கு இழைக்கும் துரோகங்களை ஒரு வார்த்தை கூட சுட்டிக்காட்டி பேசுவது இல்லை என்பதும் நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் இது ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக இந்த பரிசா என்ற அளவிலே இந்த தொகுதி வரையறையில் தமிழ்நாடு போன்ற கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இது